வணக்கம் பானு. அதாவது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் மகனான வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தர் வீட்டில் பிற்பகல் 2:15 மணி முதல் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அவருடைய வீட்டில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். காலை முதலே வேலூரில் 4 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தருக்கு சொந்தமான கல்லூரி மற்றும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன், பூஞ்சோலை சீனிவாசனுக்கு சொந்த வீடு மற்றும் அவருடைய சிமெண்ட் குடோனில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வந்த நிலையில பூஞ்சோலை சீனிவாசன் அவருக்கு சொந்தமான இடத்தில் 2 இடங்களில் சோதனையானது நிறைவடைந்த நிலையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கல்லூரி மற்றும் அவருடைய வீட்டில் அதாவது அதிகாரிகள் தொடர்ந்து இந்த சோதனையிலானது ஈடுபட்டு வந்தனர். அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்கனவே வீட்டில், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் சோதனை செய்வதற்காக கடபாறு மற்றும் சுத்தியல் இது போன்ற ஆயுதங்களை ஏற்கனவே வீட்டில் கொண்டு சென்றிருந்தனர். இது குறித்து அவர்களிடம் கேட்டபோது வீட்டின் அருகாமையில் அதை பார்த்தோம்னால் வீட்டு மாடி மேலே மற்றும் வீட்டை சுற்றி கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களை அகற்றுவதற்காக கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் வீட்டின் உள்ளே இருக்கக்கூடிய லாக்கர் இருக்கிறதாம். லாக்கர் மற்றும் கதவுகள் திறப்பதற்காகவும் இது பயன்படுத்தப்படும் என்ற ஒரு தகவலும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த கதவுகளை உடைக்கக்கூடிய ஊழியர்களை பிரத்யேகமாக வரவைத்து உள்ளே சென்று அந்த கதவுகளை உடைத்ததாக ஒரு தகவல் வெளியானது. இந்த நிலையில் தொடர்ந்து அதாவது அந்த அதிகாரிகளுடைய சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த ஊழியர்கள், உள்ளே சென்ற ஊழியர்கள் தற்போது வெளியே வந்தனர். அவர்களிடம் இது குறித்து கேட்டபோது அவர்கள் தெரிவித்தது என்னவென்றால், உள்ளே இருந்த 2 கதவுகளை உடைப்பதற்காக தங்களை அழைத்திருந்தனர். ஆகவே நாங்கள் உள்ளே சென்று 2 கதவுகளை உடைத்துவிட்டு வெளியே வந்தோம் என்ற தகவலானது அவர் தெரிவித்தார். இந்த தகவலை தெரிவிக்கும் போது அங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த தகவலை செய்தியாளர்களிடம் நிற்கிறார், உடனே இங்கிருந்து கிளம்பி சென்று விடுங்கள் என்று தகவல் அவர்களை சொன்னதின் காரணமாக அந்த ஊழியர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த சோதனையை நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 8 மணி நேரத்துக்கு மேலாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்தர் வீட்டில் பார்த்தோம்னால் 8 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகின்றன. அதே போன்று அவர் கல்லூரியிலும், அதாவது அவருக்கு சொந்தமான கிறிஸ்டியான்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த வங்கி வாகனமானது அந்த கல்லூரிக்குள் சென்றிருந்தது. அந்த வாகனமும் தற்போது வெளியே வந்துவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லத்தில் இந்த சோதனையானது நிறுத்தாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் தற்போது அந்த பகுதியில் துப்பாக்கி ஏந்தி அந்த வளாகத்தின் வெளியே நின்று பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக நிர்வாகிகளும் அந்த வீட்டின் அருகாமையிலே அமர்ந்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த அமலாக்கத்துறையின் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 8 மணி நேரத்துக்கு மேலாகவும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பானு, பிரீத்குமார், தொடர்ந்து இந்த சோதனை இன்னும் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? தற்போது வரைக்கும் ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றியிருக்கதாக ஏதாவது தகவல் கிடைச்சிருக்கா பிரீத்குமார்? பானு, ஏற்கனவே நாம் தெரிவித்தது போல திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் பார்த்தோம்னால் தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்றது. அந்த பகுதியில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக, ஏனென்றால் அந்த 2 இடங்களிலும் அந்த அமலாக்கத்துறை சோதனையானது நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த பகுதியில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தகவலானது ஏற்கனவே 2019 வேலூர் நாடாளுமன்ற தேர்தலின் போது பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக பதுக்கி வைத்திருந்த இந்த வழக்கு தொடர்பாக தான் இந்த சோதனை, அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருவதாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன், அதாவது பள்ளிக்குப்பம், காட்பாடி அடுத்த பள்ளிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்தில் மற்றும் அவருக்கு சொந்தமான சிமெண்ட் குடோனில் இந்த சோதனை நடைபெற்றது. அந்த சோதனை நிறைவடைந்த நிலையில் அவருக்கு சொந்தமான இடத்தில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றியிருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் தற்போது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டிலும் அவருக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியிலும் தொடர்ந்து சோதனை நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில இதுவரை அந்த பகுதியில் இருந்து, அதாவது வீட்டிலும் கல்லூரியிலும் இதுவரை ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா, பணங்கள் ஏதாவது கைப்பற்றிருக்கிறதா என்ற கேள்வியை அதிகாரிகளிடம் முன்வைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் தற்போது வரை எதுவும் பறிமுதல் செய்யவில்லை என்றுதான் தெரிவித்து வருகின்றனர்.
ஆனால் கடபாரை, சுத்தியல், உளி இது போன்ற ஆயுதங்களை உள்ளே கொண்டு போன ஊழியர்களிடம் கேட்டபோது கதவுகள் உடைக்கப்பட்டது. அதே நாங்கள் உள்ளே சென்று 2 கதவுகளை உடைக்க சொன்னார்கள். கதவுகளை உடைத்தோம், லாக்கர்களை உடைக்கும் சத்தம் எல்லாம் கேட்டது என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். ஆனால் இதுவரை ஆவணங்கள் ஏதாவது கைப்பற்றி இருக்கிறதா, பணம் ஏதாவது கைப்பற்றப்பட்டு இருக்கிறதா என்ற தகவலானது முழுமையாக கிடைக்கப்பெறவில்லை. இந்த சோதனை தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 5 மணி நேரத்துக்கு மேலாக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் வீட்டில் அந்த சோதனை நடைபெறும் என்றும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கதிரானந்தருக்கு சொந்தமான கல்லூரியில் இன்னும் சில மணி நேரத்தில் அந்த சோதனை நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வங்கியிலிருந்து வாகனம் வந்து மீண்டும் திரும்பி சென்றிருக்கிறது. ஆகவே அந்த கல்லூரியில் மட்டும் அந்த சோதனையை நிறைவேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வீட்டில் தற்போது வரை சோதனை நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனை நீடிக்கும் என்ற தகவலும் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.